கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துல கூட இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த அன்பு சகோதர அவர்களுக்கும் நம் அனைவரும் சேர்ந்து கூட அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா உற்சாகமாக கொடுக்கப்பட்ட அந்த டைம்ல உற்சாகமாக ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் பங்கேற்று அந்த சத்திய காரியங்களை வெளிப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு இந்த ஒரு ப்ரோக்ராம் நிறைவடைந்தது. அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல கூட நம்ம கடந்து செல்லலாம். ப்ரோக்ராமுடைய தலைப்பானது பாத்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட் இன் வால்யூம் என்கிற தலைப்பில் கூட அன்பு சகோதரர் கார்த்திகேயன் மற்றும் ராஜு பிரதர் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த ஒரு 25வது வாலிப மாநாட்டில் கூட கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளையும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நம் தேவனுக்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக இப்ப நம்ம 2வது இந்த ப்ரோக்ராமுக்குள்ள கடந்து போறோம். ப்ரோக்ராம் டாபிக் என்னன்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இன் வால்யூம்ஸ். பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இன் வால்யூம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டீம்ல இருந்து 6 பேர் வரப்போறோம். மொத்தம் 36 பேர். ஓகேங்களா? ஸோ 6 பேர்ல அந்த டீமுடைய டீம் லீடர் பிளஸ் 5 பேர். ஸோ ஒரு டீம்ல இருந்து ஒவ்வொரு டீம்ல இருந்து டீமுடைய டீம் லீடர் பிளஸ் 5 பேர் நம்ம வரப்போறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். வாங்க. கரங்களை தட்டி நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாம். நீங்க வரும்பொழுது உங்களுடைய கைகளில பேனா எடுத்து வந்துருங்க. பென், கரங்களை தட்டி அன்பு சகோதர சகோதரிகளை அனைவரும் நீங்க உற்சாகப்படுத்தலாம். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனிங்க. ஒரு டீம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 6 பேர் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ கொரோனா டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும், புக்கு கையில் இருக்கும், என்ன பண்ணிருப்போம் அப்படியே பார்த்து எக்ஸாம் எழுதிருப்போம் இல்லைங்களா? ஸோ அது போல ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர்ஸ் எங்க இருக்குன்னா உங்க டேபிள் இருக்கு. அந்த என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க டேபிள்ல ரசல் அவர்கள் எழுதின 6 வால்யூம் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு, தமிழ் வெர்ஷனும் இருக்கு. ஸோ அதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசிக் சப்ஜெக்ட் 53 சப்ஜெக்ட் உடைய லிஸ்ட் நம்ம கையில இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்த வால்யூம்ல எந்த சாப்டர்ல இருக்கு அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்த வால்யூம்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்னா வால்யூம் 1 அது ஒரு காலம் இருக்கு. ஓகேங்களா? 3rd காலம் இருக்கும். 4th காலம்ல அந்த வால்யூம் 1ல எந்த சாப்டர்ல இந்த சப்ஜெக்ட் இருக்குன்றத அந்த நம்பரை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் வால்யூம் 5th சாப்டர் அப்படின்னா 1-5 அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ டைம் ஸ்டார்ட் ஆகுது. 10 minutes. 10 minutes இப்போ டைம் கொடுக்கப்படுது. இந்த 10 minutesல எவ்வளவு பேசிக் சப்ஜெக்ட் நீங்க இதுல இருந்து எடுக்க முடியுமோ அதை எடுக்க வேண்டியதான். ஒருவேளை உங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்கும், அதை பார்த்து எடுக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்குள்ள பேசிக் சப்ஜெக்ட்ஸ் வால்யூம்ஸ்குள்ளேயும் இருக்கும். சில சாப்டர்ஸ்ல இன்டீரியர்ல பிரதர் எழுதிருப்பாரு, அதுல இருந்து கூட நீங்க பிக் பண்ணி எடுக்கலாம்.
போன் அட்ரஸ் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் 5 நிமிடங்கள் உள்ளது. Last 3 minutes. Two minutes more.
அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, டைம் ஆயிடுச்சு. உங்க பேப்பரை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. உங்க நேம் எழுதி கொடுத்துருங்க. உங்க டீச்சரோட நேம் எழுதி கொடுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து கொடுத்துடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பக்கத்தில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கலெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க கொடுத்துட்டு இங்கே நின்றுட்டுருங்க. உங்களுடைய டேபிள் பக்கத்திலே நீங்க 6 பேர் நிற்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு டீம்ல 6 பேர் வந்திருக்கீங்க. வந்துட்டு அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின இந்த 6 தொகுதியிலிருந்து என்னென்ன பேசிக் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத என்ன பண்ணிருக்கீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு டீம்ல இருந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். மேக்சிமம் அதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் வந்து வால்யூம்ஸ்ல இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு தேடி இருந்தாலும் அது இருக்காது. ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் வந்து எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கண்டென்ட்ஸ் ரீப்ரிண்ட்ஸ்ல இருக்கும். இல்லை கொஸ்டின் புக்லெட் வாட் பாஸ் ரிசல்ட் செட் இப்படி அவர் எது நிறைய ரிட்டர்ன்ல அது என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய அனுபவங்கள் இங்க வந்துட்டு இதை நீங்க எப்படி பேசிக் சப்ஜெக்ட்ஸா வால்யூம்ஸ்ல இருந்து பிக் பண்ணி எடுத்தீங்க. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம பர்சனலா ஸ்டடிஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியா இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கிலீஷாவில் படிச்சிருக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஆடியோஸோ இல்லை வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த சப்ஜெக்ட்ஸை இல்லைன்னா இதுல இருக்கிற கண்டென்ட்ஸை பேசிக் சப்ஜெக்ட்ஸை கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தர் நீங்க எழுதுன அந்த பேசிக் சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு பேசிக் சப்ஜெக்ட 3 மினிட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸை 3 மினிட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு டீம் ப்ரெசென்ட் பண்ற ஒரு சப்ஜெக்டை இன்னொரு டீம் ப்ரெசென்ட் பண்ண வேணாம், ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு வேணாம். ஸோ இன்னொரு சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க பிரசன்ட் பண்ண வேண்டிய அந்த பேசிக் சப்ஜெக்ட் எந்த வால்யூம்ல இருக்கு, எந்த சாப்டர்ல இருக்குன்றத மென்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் அதை பிரசன்ட் பண்ணா போதும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அமைதியாயிடலாம். அன்புக்குரியவர்களே, பேச வேணாம். தயவு கூர்ந்து நம்ம ரெடி ஆயிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, தமஸ்குவில் பவுல் அந்த டீம் வந்து அவங்க 3 மினிட்ஸ் வந்து பேசிக் சப்ஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணணும். எந்த டிஸ்கஷன்ல இருக்காங்க? ரெடி ஆயிடுச்சா? மாஸ்டர் யாரு? டைம் ஆச்சுமா? நீங்க வாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசலாம் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. 3 வழிகள். 3 வழிகள். எதுக்கு 3 வழிகள் பத்தி பேசுறீங்க? ஈஸியான டாபிக். கிறிஸ்தியேசுக்குள் உண்மையாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 வழிகள். இது வந்து வால்யூம்ல எந்த வால்யூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வால்யூம் 1ல 9th சாப்டர்ல இருக்கு. இப்ப 3 வழிகள் குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 3 நிமிடம் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ 3 வழிகள் அப்படின்னு நமக்கு எத்தனை வழிகள் ஞாபகம் வரும்? 3 வழிகள் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா, விசாலமான வழி, இடுக்கமான வழி, பெரும்பாதையான வழி. இப்போ விசாலமான வழியில யார் போறாங்க, இடுக்கமான வழியில யார் போறாங்க, பெரும்பாதையான வழியில யார் போறாங்க? முதல்ல இந்த 3 வழிகள் அப்படிங்கிறப்போ தேவன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அழைக்கணும், அப்புறம் தெரிந்து கொள்ளணும், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறப்ப. அப்போ விசாலமான வழியில் அப்படி இருக்கும் போது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, விசாலமான வழியில் இருக்காங்க. அதுல ஒரு சில ஜனங்களை பிரிச்சு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடுக்கமான வாசல்ல போறாங்க. இப்போ பெரும்பாதையான வழி அப்படிங்கிறப்போ அது நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த இடுக்கமான வாசல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி எது நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இடுக்கமான வாசல் வழியா போறதுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்திருக்கோம். அப்ப இடுக்கமான வாசல் வழியா போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இடுக்கமான வாசல்ல முதல்ல யார் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காரு. அப்படி அவர் எங்க போனார் இடுக்கமான வாசல் வழியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகம் போயிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து போன பாதையில நம்மளும் போனோம்னா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, பரலோகம் போயிடலாம். அதுக்கு நாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இடுக்கமான வாசல்ல போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பெரும்பாதையான வழி அப்படிங்கிறப்போ தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழிய போனா இயேசு கிறிஸ்து எங்க போனாரோ அங்க போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்தலாம். இந்த 3 வழிகள் சப்ஜெக்ட் வந்து 1வது தொகுதியில 11வது சாப்டர்ல அது எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? 9வது சாப்டர்ல 11வது சாப்டர்ல அது எழுதப்பட்டிருக்கும். ஸோ டீம்ல இருந்து ஒரு பேசிக் சப்ஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண வர்றவங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது நீங்க எப்படி உணர்ந்தீங்க, எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்து பாபிலோனில் தானியேல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தேர்ந்தெடுத்திருக்க டாபிக் எதுனா யூபிலி அப்படின்ற ஒரு டாபிக். ஜூபிலி அப்படின்ற டாபிக் வந்து நம்ம 2nd வால்யூம் 6th சாப்டர்ல பார்க்கலாம். இந்த டாபிக் தேர்ந்தெடுக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மேத்ஸ்ல நான் கொஞ்சம் ரொம்ப வீக். ஆனா புரிஞ்ச ஒரே மேத்தமெட்டிக்ஸ் இந்த கால்குலேஷனா தான் இருந்தது. அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது இந்த வால்யூம்ஸ் படிக்கும் போது. ஸோ அதனால அந்த
கால்குலேஷனோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணாம அதுல இருக்கிற நம்மளுக்கு சில ஆழமான சத்தியங்கள் தேவன் எப்படி குரோனாலஜில கூட தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மளுக்கு வழி நடத்துறாரு அப்படின்றத ஷேர் பண்ண விரும்புறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஷேர் பண்ண விரும்புறோம் அப்படின்னா, தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட யுபிலி வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்த்த நம்பர் அவங்க மீட் பண்ணாததுனாலதான் அவங்களுக்கு வந்து 70 years of desolation தேவன் வந்து கொடுக்கிறார். சோ ஆக்சுவலி தேவன் வந்து என்ன எதிர்பார்த்திருக்காரு அப்படின்னா, அவங்க 70 யுபிலிய வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா அவங்க வந்து வெறும் 19 யுபிலி தான், கிட்டத்தட்ட ஒரு 19 ஜூபிலிஸ் மட்டும்தான் அவங்களால செலிப்ரேட் பண்றாங்க. சோ தேவன் வந்து அதுக்கு காம்பன்சேட்டரியா வந்து 70 years of ரெசல்யூஷன் கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த கால்குலேஷன்ல கூட தேவன் வந்து ரொம்ப எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கிறாரு. தன்னுடைய திட்டத்தின்படி சில விஷயங்கள் மனிதர்களுடைய பலவீனங்கள்னால அது நிறைவேறாம போனாலும் அவர் எப்படி ஓவர் ரூல் பண்ண முடியும் அப்படின்றது அந்த பியூட்டிஃபுல்லா அந்த குரோனாலஜில நமக்கு தெரியுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 6000 years கால்குலேஷன்ல வந்து நம்ம எந்த விதத்திலையும் கால்குலேட் பண்ணும் போது, இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரியேஷன் அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அண்ட் கிங்ஸ் பீரியட் முடிஞ்சு 70 years of desolation பீரியட் வரைக்கும் போகும்போது எப்போதுமே நமக்கு ஒன்னு 6003 years கிடைக்கும், இல்லைன்னா 6002 years கிடைக்கும். என்ன ஆனாலும் நமக்கு 6000 கரெக்டாவே கிடைக்காது. சோ இந்த கால்குலேஷன் படி உட்காரும் போது ரொம்ப குழம்பணும், ஏன் நம்ம தப்பா கால்குலேஷன் போடுறோமா அப்படின்னு. பட் அந்த கால்குலேஷன் பண்ணும்போதுதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பிரதர் ரசல் கூட அந்த கால்குலேஷன் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அழுது ஜெபிச்சிருக்காரு, தேவனே நான் எங்கேயாச்சும் தப்பா போயிட்டு இருக்கேன்னா இந்த கால்குலேஷன்ல அப்படின்னு. பட் அழகா அந்த 3 years 2 years லாக்ல தான் தேவன் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த குரோனாலஜியை நம்ம பைபிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து மனிதர் வந்து வீழ்ச்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். சோ அந்த வீழ்ச்சிக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 years வந்து தேவன் வந்து அந்த கால்குலேஷன்ல வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க. சோ ஏதேன் தோட்டத்துல வந்து பாவத்துக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அனுபவிச்ச அந்த பிளெஸிங் பீரியட் வந்து 2 years இருக்கு அப்படின்றதும், அந்த சில டைம்ஸ் நமக்கு 6003 கிடைக்கிற அந்த 1 year டிஃபரன்ஸ் வந்து எப்படி நமக்கு BCAD-யோட கால்குலேஷன்ல எப்படி அங்க மேல கீழே நமக்கே ஜெனரலா போகுதோ, ஹிஸ்டாரியன்ஸே அதுக்கு வந்து ஒரு அட்டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அது கூட தேவன் வந்து கேள்விக்குறியா கேட்காதபடி தன்னுடைய கால்குலேஷன்ஸ்ல வச்சிருக்கிறதும், 6000 years கம்ப்ளீஷன் எப்போதுமே எப்படி 1874ல முடியறது வந்து எல்லா கால்குலேஷன்ஸ் படி பாக்குறதும், அது மட்டும் இல்லாம தேவனுடைய கிரியேட்டிவ் எபாக்ஸ்ல வந்து கரெக்டா அந்த 6000 year முடியறதும் அடுத்த யுபிலி நமக்கு வந்து ஆரம்பிக்கிற கால்குலேஷன்ஸும் தேவன் வந்து பைபிள்ல வச்சிருக்கிறத பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை ஷேர் பண்ண கொடுத்த இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்தலாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கூட தேவன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய மிக பிரமாண்டமான திட்டத்தை வச்சிருக்கிறத நம்ம சிஸ்டர் ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. அடுத்து டீம் இபேசுவில் தீமத்தியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துக்குள்ளான அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து கிறிஸ்துவின் சபை. இதுல ஃபர்ஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் இருந்தது பல பிரிவுகள் இருந்தேன். உண்மையான ட்ரூத் கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, சோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களே அப்படின்னு பார்க்கும்போது, பிரிவினைகள் நம்ம பார்க்கும்போது 41,000 டினாமினேஷன் இருக்குன்றது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த உண்மை சத்தியம் அப்படின்னு நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம்னா, சத்தியத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை பிளஸ் சத்தியத்தின் படியான ஒரு விஷயங்கள் நம்ம உணரும் போது அறிஞ்சிக்கலாம். இப்போ சத்தியத்தை கிறிஸ்துவின் சபை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சபை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டிடத்தையோ ஒரு இடத்தையோ ஒரு அப்படி இல்லாம அதுக்கு நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தான் அந்த ஆலயமா இருக்கோம். சோ நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்ட்டு பேர் குறிப்பிடுறாங்க. சோ அப்ப நம்மளுடைய காலிங் அழைப்பு பரம அழைப்புக்கான ஒரு அழைப்பு. சோ அந்த அழைப்புக்குள்ள அநேகர் வருவோம். சோ தெரிந்து கொள்ளப்படுவர்கள் வந்து சிலர் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த சிலர் அப்புறம் பார்க்கும்போது உண்மையுள்ளவர்கள் பார்க்கும்போது 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேருக்குள்ள சத்தியத்தின் அறிவும் இருக்கணும், பிளஸ் குணலட்சணமும் இருக்கணும். சோ வெறும் நம்ம கிட்ட குணலட்சணம் மட்டும் இருந்தா நம்ம சபையா போயிடுவோமானா இல்ல, சத்தியத்தின் அறிவு மட்டும் இருக்கு நம்ம சபையா போயிடுவோம்னா இல்ல.
சத்தியத்தின் அறிவும் நமக்குள்ள இருக்கணும், அதற்கேற்ற குணலட்சணமும் நமக்குள்ள இருக்கணும். சோ அப்போ சோ ஃபைனலா நம்ம எதுக்காக அந்த பரம அழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடைய போற ஆசீர்வாதம் எது கூடமே ஒப்பிட முடியாது. சோ கனம் மகிமை அழியாம என்ற ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் அழைச்சிருக்காரு. சோ நம்ம அந்த பரிசுத்த அழைப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த தேவன் பரிசுத்தரா இருக்குது போல நாமளும் பரிசுத்தரமா மாறி தேவனுடைய பொற்பாதம் சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடுத்த டீம் எருசலேமில் ஸ்தேவான். கிறிஸ்துவுக்குள் கிருபையை கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த வேலைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். எப்படி இருந்துச்சுன்னா, சடனா கூப்பிட்டு வந்து கோத்துட்ட மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் கொண்டு வந்து வச்சாங்க. வால்யூம்ஸ் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா பைபிள்ல இருந்து எதனா ஒரு வசனம் கேட்டாலே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏதாவது பேசிக் ஸ்டடிஸ் பத்தி எதனா ஒரு எந்த வசனம் எதுல வருது அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம்ஸ்ல நடக்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா அது சடனா பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா நிஜமாவே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு ஒரு 6 சகோதரிகள் எல்லாம் வந்து கூட வந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அதை வந்து நாங்க கண்டுபிடிச்சு அதை நாங்க நோட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு நாங்க திங்க் பண்ணோம்னா, எப்பவுமே நம்ம ஒரு விழிப்புணர்வுல இருக்கணும். எப்பவுமே வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில நம்ம போய் நிற்கும் போது கூட அங்கேயும் நம்ம தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தேவனுடைய சத்தியத்தை வந்து சரியா போதிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே ஒரு ப்ரிப்பேர் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின் பிரகாரமாக அதை நான் யோசிச்சோம். ஸோ இது ஒரு ஃபீட்பேக். ஸோ நாங்க 4th வால்யூம்ல இருந்து பாபிலோனின் நியாய தீர்ப்பு அப்படின்ற பேசிக் ஸ்டடியை வந்து பேச சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா 4th வால்யூம்ல 4th சாப்டர்ல வந்து இருக்கு. இப்போ பாபிலோனின் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது பாபிலோன்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு குறித்து தான் அந்த காரியங்கள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாபிலோன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரணான பட்டணம். அதனுடைய பட்டணத்தினுடைய மதில் சுவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பலமான வகைகளா இருந்துச்சு. அதனுடைய மதில் சுவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ரதமே ஓடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அதுல திரளான வீரர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு பாபிலோன் பட்டணம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேவைகளை பாத்தீங்கன்னா அவர்களுடைய தேசத்திலே சந்திக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க. வெளியிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு உணவுப் பொருட்களுமோ இல்லாட்டி தண்ணீரோ தேவைப்பட வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அங்க வந்து யூப்ரட்டிஸ் நதி பாத்தீங்கன்னா அங்க ஓடிட்டு இருந்துச்சு. அங்க செல்வ செழிப்பான ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா பாபிலோன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா வற்றி போகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவர்கள் வந்து அவர்களுடைய காரியங்கள் வந்து தேவனுக்கு பிரியமா இல்லை. அவங்க வந்து தேவனை வந்து அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆலயத்துல வைக்கப்பட்ட அந்த காரியங்கள், அது பொற்பாத்திரங்கள்ல வந்து அவர்களுடைய வைப்பாட்டிகள் அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜரசத்தை ஊற்றி குடிப்பாங்க. அது வந்து தேவனுடைய பார்வையில வந்து மிக மோசமான ஒரு காரியமா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்களுடைய செல்வ செருக்கு அவங்களுடைய எண்ணம் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களை அழிக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா தேவன் வந்து அந்த யூப்ரட் நதியை பாத்தீங்கன்னா வற்றி போக வைப்பார். யார் மூலியமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ராஜா மூலியமா வற்றி போக வைப்பார் அப்படின்ற காரியங்கள் தெரியும். இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்ப உள்ள உலக பிரகாரமான பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் கூட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா இருக்கிறாங்க. அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் வந்து எங்க யாருமே அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தவறான உபதேசங்களை வந்து அந்த திராட்சை ரசத்தை வந்து மதுபானத்தை வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது தவறான உபதேசங்களான நரகம், ஆத்துமா, திருத்துவம் போன்ற தவறான போதனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாருக்கு பிரியமில்லாத காரியம்னு பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமற்ற காரியமா இருக்குது. அதனால அங்க போகக்கூடிய அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா வற்றி கொண்டே இருக்குது. தண்ணீர்ன்றது வந்து ஜனங்களை பிடிக்கக்கூடிய காரியமா இருக்குது. அது வற்றி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த பாபிலோனுக்கு அந்த முடிவு வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நடத்துவார். மோரியாவில் ஈசாக்கு. டீம் போர்டு எடுத்துக்குவாங்க. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். சோ எங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா திருத்துவம். சோ இந்த கான்செப்ட் எப்படி சத்தியத்துக்குள்ள வந்துச்சுன்னா,
தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்கும்போது அத்தனேஷியஸ் ஏரியஸ் அப்படிங்கிற அவங்களோட ஃபைட்னால வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆன கான்செப்ட் தான் வந்து இந்த திருத்துவம். சோ உலக பிரகாரமா இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பிதாவும் குமாரனும் ஒண்ணுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியை வந்துட்டு ஒரு ஆள் அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சோ அது அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல ஸ்டடி பண்ணியிருக்கோம். சோ மேஜரா வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து நிறைய பைபிள் ஸ்டடியில வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் அதை வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல இருந்து ரூவாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிரீக்கர்ல இருந்து நியூமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து எடுத்திருப்போம். அதுக்கான ஆக்சுவல் இது வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கான ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸா இருக்கும் அந்த லாங்குவேஜ்ல. இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னா ஒரு பிரெத் இல்லாட்டி ஒரு ஏர் அப்படிங்கறத ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்களே தவிர அது ஒரு ஹியூமனா வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்த ஹோலி ஸ்பிரிட்ங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் என்னன்னா இந்த இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அவர் போகும்போது அவர் வந்து நிறைய அவர் சீச்சர்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் என்ன கொடுத்துருப்பாருன்னா அவங்களுக்கான ஒரு டேலண்ட்ஸையும் அவங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸையும் கொடுத்துருப்பாரு. ஒரு ஹீல் பண்றதுக்கான ஒரு ஸ்கில், இல்ல ஒரு ப்ராஃபஸிக்கான ஸ்கில், இல்லாட்டி ஒரு ஹெல்பிங்கான ஸ்கில், அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஹோலி ஸ்பிரிட்ங்கிறது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு பர்சன் இல்லைங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு மெயின் காரணம் நம்ம ஏன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வந்து ஒரு பர்சனா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம மெரியா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் வந்தங்காட்டி பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒரு பர்சனா இருந்தா அது மீனிங் ரொம்ப தப்பா போயிருங்கிறதுனால அது தப்பா போயிடும். சோ அதனால அது வந்து ஒரு ஸ்பிரிட்ங்கிறத வந்து நம்ம வந்து மனசுல எடுத்துக்கணும். அந்த பிதாவும் குமாரனும் வேற வேறங்கிறதுக்கு ஏசு கிறிஸ்துவே அவர் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு. அவர் இறக்கும் போதுமே வந்துட்டு நான் வந்து என் பிரத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவரோட பிரத்தை விடுவாரு. அதே சமயம் அவரு பேப்டிசம் எடுக்கும் போது வந்து மேல வந்து அவருக்கு ஆவி வரும், இது என்னோட இது என்னோட நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து ஆவியெல்லாம் வரும். அப்புறம் இன்னொரு மேஜர் கேள்வி என்னன்னா இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தா அப்போ பூமியை பாத்துக்கிறது யாரா இருக்கலாம்? அவருக்கு ஆக்சுவலா ஒரு பிதா இருக்கணும் தானே, அப்பதான் அவரை பாத்துக்க முடியும். சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குங்காட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிற கான்செப்ட நம்ம டீடைல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப நெசசரியான விஷயம். இதை நான் பேசிக் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்யூ. அனைத்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய அந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னா பேப்டிசம். இந்த பேப்டிசம் அப்படிங்கிற அந்த தலைப்பு கூட எந்த புத்தகத்துல வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் எழுதின நியூ கிரியேஷன்ங்கிற 6th வால்யூம்ல சாப்டர் 10ல வருது. இப்ப இந்த பேப்டிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட கிரீக் வார்த்தையிலிருந்து வந்திருக்குது அப்படின்னு கூட பார்க்கறோம். இப்ப பேப்டிசத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேப்டிசம் பை இமர்சன் அப்படின்னா மூழ்கி எடுத்தல், மூழ்குதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் பேப்டிசம் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப ஆதி காலத்துல வந்து 2ஆம் நூற்றாண்டுல வந்து ஆர்சி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தெளிப்பு ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்தி ஞான ஸ்நானத்துடைய முழு தாற்பயத்தையே அவங்க மாத்திட்டாங்க. உண்மையாலுமே ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா முழு சத்தியத்தை அறிகின்ற அறிவு வந்ததுக்கு பிறகு வேதத்தில் தேவன் ஏற்படுத்திய அந்த முறைப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். அதாவது சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்த பின்பு இருப்பதுதான் ஞான ஸ்நானம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப சத்திய அறிவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவி அப்படின்னா என்னங்கிறத முழு சத்தியத்தின் வெளிச்சத்தை அடைந்த பிறகு எடுப்பதுதான் சத்தியம், அப்படி ஞான ஸ்நானம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து பாபிலோன் பேர் சபையில இருக்கும் பொழுது ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்போஸ்தலர்கள் காலத்திலே வந்து யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் வந்து ஞான ஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அவங்கள வந்து கூட சீசர்கள் பார்த்து அப்போஸ்தலர்கள் பார்த்துக்கிட்டு கூட நீங்க என்ன ஞான ஸ்நானம் எடுத்துக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யோவான் ஸ்நானம் மூலமாக வந்து மனம் திரும்புதலுக்கு எதுவான ஞான ஸ்நானத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட மீண்டுமாக அவர்களுக்கு சரியான ஞான ஸ்நானத்தை கூட அப்போஸ்தலர்கள் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆக ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது கூட சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்த பின்பு மூழ்கி எடுப்பதற்கு பேர் தான் ஞான ஸ்நானம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்த ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராம்ல போறோம். 2 விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம்.
உட்கார்ந்து இருந்த உங்க மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறதையும் நான் ரீகால் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் வந்து வால்யூம்ஸ் உடைய யூசேஜ். நம்முடைய வால்யூம்ஸ் எல்லாமே நம்ம லாங்குவேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி வந்துருச்சு. தமிழ்லையும் எடுத்து படிக்கலாம், இங்கிலீஷ்லயும் இருக்கு. பட் எந்தெந்த வால்யூம்ஸ்ல எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி வந்து பாராட்டத்தக்க முயற்சி. அதுல வந்து என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா 53 பேசிக் சப்ஜெக்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 53 ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 சப்ஜெக்ட் ஆக்சுவலா வால்யூம்ல இருக்காது, ஆனா கான்செப்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உபவாசம் அப்படின்னு இருக்குன்னா அது வால்யூம்ஸ்ல டைரக்டா உபவாசங்கிற தலைப்பின் கீழ் இருக்காது, ஆனா உபவாசத்தை பத்தின விஷயங்கள் வால்யூம்ஸ்குள்ள வரும். சோ அப்படி கழிச்சிட்டோம்னா 53ல ஒரு 40 சப்ஜெக்ட். இந்த 40ல நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் எவ்வளவு சப்ஜெக்ட்டுக்கு வால்யூமும் சாப்டரும் கரெக்டா ஃபில் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நம்பர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லாம். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 22, 23 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள ப்ரிப்பரேஷன் இல்லாம வந்து 22, 23 டாபிக் வந்து செலக்ட் பண்ணி வால்யூம்ல எங்க இருக்குன்னு சொன்ன அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப உங்க மனசுக்குள்ள என்ன வருது, இந்த லிஸ்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. இந்த லிஸ்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. சகோதரர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹெவன்லி கார்ட் மினிஸ்ட்ரி குரூப்ல கூட போட்டுடலாம். போட்டுட்டு இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு பிரேக் டைம், நாளைக்கு பிரேக் டைம், கன்வென்ஷன் முடிஞ்சு போய் அடுத்த வருஷம் வரைக்கும் பிரேக் டைம், அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா உட்காந்து ஃபில் பண்ணி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் வால்யூம்ஸ் எடுத்து பழகிறதுக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் கற்றுக்கொண்டது என்ன பாத்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட சொன்ன உடனே எடுத்து பிரசன்ட் பண்றது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பாயிண்ட முதல்ல பேசணும், ஞானஸ்தானம்னா எந்த பாயிண்ட் முதல்ல பேசணும், திருத்துவம்னா எந்த பாயிண்ட் முதல்ல பேசணும், அதே மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொன்னா முதல்ல எந்த பாயிண்ட் பேசணும், அதோட கோர் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத இங்க வந்து பிரசன்ட் பண்ணவங்களும் நல்லா பண்ணாங்க. நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னா அதுல ஃபர்ஸ்ட் டிபேட்டான பாயிண்ட் என்ன, அது எப்படி வந்து ஓவர் கம் பண்றது. திருத்துவத்தை சொன்னாங்க அழகா. ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு ஆளா இருந்துச்சுன்னா மரியாளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருப்போம். அதை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கேதர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்கு என்னமோ தெரியல, சிடி ஃபவுண்டேஷன்ல ஒரு தடவை நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஒரே பேப்பர்ல தலைப்பு எழுதி வசனங்கள் எழுதி கடமா போட்டு கொடுத்துருந்தோம். அதை வாங்கிக்கிறதுக்கு பெரிய போட்டியான போட்டி நடந்துச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா. இப்ப அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா தெரிஞ்சிருக்காது நினைக்கிறேன். ஆனா போன வருஷம் ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட எடுத்து காமிச்சாங்க, பாருங்க பத்திரமா வச்சிருக்கேன் பைபிள்னு சொல்லிட்டு. சோ நீங்களும் அதை வச்சு பழகிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதனால எப்ப வேணாலும் நம்ம பேசிக் சப்ஜெக்ட் பேசுறதுக்கு தடங்கள் இல்லாமல் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த நிகழ்ச்சியை முதல்ல பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை வால்யூம்ஸ் கலெக்ட் பண்ணி எத்தனை வீட்டுல போய் எடுத்து வந்தாங்கன்னு தெரியல, வால்யூம்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு அதை ப்ராப்பரா பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்த நம்முடைய அனுசவர் கார்த்திகேயன் மற்றும் சகோதரர் ராஜ் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல்களை நாம் கொடுக்கும்படியாக ஆண்டுடன் கேட்டுக்கொள்கிறோம்.